மக்களே வணக்கம். அதாவது வெயிட் லாஸ் ஜேர்னியில் நம்ம நிறைய வாக்கிங் ஜாக்கிங் எல்லாமே எக்ஸசைஸ்லாம் பண்ணினாலும் அதாவது வெயிட் லாஸ் ஆகுது, திரும்ப கெயின் ஆயிடுது. இது என்ன காரணம் அப்படின்னா, நிறையா ஸ்வீட் சாப்பிட்டுட்டே இருந்தேன். அதை நான் வந்து ஒரு ஒரு கட்டத்தில் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் எல்லாரும் டயட் இருக்கவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க, 10 டேஸ்க்கு நீங்கள் சுகர் எடுக்காமல் இருந்தாங்கன்னா கூட ஒரு நல்ல சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் காஃபியோ டீயோ சுகர் ஆட் பண்ணி எந்த ஸ்வீட்டும் காஃபி டீ ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு காஃபி ஒரு டீ குடிக்கிறேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு டே 1. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப முடியலைன்னா க்ரீன் டீ குடிச்சு பாருங்கள். ஸோ ஏன்னா சில பேர்லாம் ரொம்ப அடிக்ட் ஆகிருந்திருப்பாங்க, அவங்களால உடனே விட முடியாது. ஸோ நம்ம மெல்ல மெல்ல தான் விடணும். ஸோ கொஞ்சமாக ஒரு 4 டீ குடிக்கிறீங்கன்னா 2 டீ 1 டீயாக குறைங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே க்ரீன் டீக்கு கன்வெர்ட் ஆகுங்க. அப்புறம் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இன்னைக்கு டே 1 நான் கட் பண்ணியிருக்கேன். வெயிட் எவ்வளோ லாஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு 68 இருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு வெயிட்டை அடுத்து தினம் தினம் செக் பண்ணுவோம் எந்த மாதிரி இருக்குன்னு. நோ ஸ்வீட் ஃபஸ்ட்டு, இதையும் ஃபுட் கண்ட்ரோலும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். ஃபுட்டுனா பல்காக சாப்பிடாம நார்மலாக அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணலான்னு இருக்கேன். வில் சி.